ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபுல் டே vlog மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது என்னோடய மார்னிங்கில் இருந்து ஈவினிங் ரொட்டீன் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நடுவில் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன்றதையும் மறந்துட்டேன். அன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால எங்கள் வீட்டில் ஆடி வெள்ளி பூஜை வச்சுருந்தோம். ஸோ அதனால் காலையிலே குக்கிங் முடிச்சுட்டு நான் ஆஃப்டர்நூன் கிளாஸுக்கு போய் ஆகணும். ஸோ என்னோடய டே பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எதெல்லாம் நான் ஊற வைக்கணுமோ அதை எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன். ஏன்னா இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே டீ காஃபி இல்லை பால் எது வேணுமோ போட்டு கொடுத்துட்டா அதுக்கடுத்து நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே வெங்காயம் தக்காளி காமனாக எல்லாத்துக்குமே வேணுன்றதுனால அரிஞ்சு வச்சுப்பேன். ஒரு மினிமம் ஒரு 3 வெங்காயம் இல்லைனா ஒரு 3 தக்காளி. ஏன்னா நம்ம என்ன ஃபுட்டு பண்ணுறதா இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வெங்காயம் தக்காளி தேவைப்படுன்றதுனால நான் அதை எப்பயுமே கட் பண்ணி வச்சுப்பேன். அன்றைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு நான் வெங்காயம் தக்காளி தான் கட் பண்ணிட்டேன். இது பேசிக்காக எப்பயுமே நடக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் என்ன சமைக்கிறதுன்னு தெரிலனா கூட சரி, அந்த வெங்காயம் தக்காளி அரியிற கேப்பில் உங்களுக்கு ஐடியா வந்துடும் என்ன சமைக்கலான்றது. அண்ட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்ரேஷன் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சில வார்த்தை எனக்கு ரொம்ப வர வாயில் உளருது. ப்ரிப்ரேஷன் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் சாட்டர்டே இல்லைனா சண்டே ஒரு நாள் அதுக்கு ஒதுக்கி வச்சோன்னா நமக்கு அந்த வீக் ஃபுல்லாக ஒரு ஐடியா நமக்கே கிடச்சிடும். இந்த பொருள் நமக்கு இருக்குது வீட்டில், இது நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் மைண்ட்லேயே போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் எதனா ஊற வைக்கணுன்னா கூட சரி, முக்கடலை இல்லைன்னா பிளாக் சன்னா இந்த மாதிரி எதுவும் ஊற வைக்கிற மாதிரினாலும் நான் என்ன பண்ணுறது, சண்டே மார்னிங் ஊற வச்சுட்டு ஈவினிங் மொத்தமாக அந்த வாட்டரை ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ எனக்கு எப்போ மார்னிங் வேணுமோ நான் எடுத்து அப்போ குக் பண்ணி எந்த டிஷ்ஷோ இல்லை கிரேவி இல்லை குழம்பு அந்த மாதிரி எதுக்கு வேணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதே மாதிரி தான் நிறைய இது இந்த புளி பேஸ்ட்டு நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நானே வீடியோஸில் பார்த்து தான் நிறைய இந்த மாதிரி ஒர்க்கு ஈஸியாக முடிகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறது. சேம் அதே மாதிரி தான் இந்த பாயாசம் கூட நான் இதில் தாளித்து ஊற்றுறது இது பண்ணுறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுட்டு ஏலக்காய், சர்க்கரை, நட்ஸு, சேமியா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றி வேக வச்சிங்கன்னா அந்த நட்ஸ் இது எல்லாமே நல்லா அதில் வெந்திருக்கும். தென் அதே மாதிரி உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அந்த டைமில் நீங்கள் வேறு எதனா வேலை பார்த்துட்ருக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு. அதுவும் லாஸ்ட் இதில் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்குதா அதுதான் முக்கியம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் சாம்பார், ரசம் கூட நான் வைக்கல. ஏன்னா ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் வச்சா காலியாக மாட்டுது. ஸோ அதனால் சாம்பார், உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி பொரியல் அண்டு பாயாசம், வடை, அப்பளம், அவ்வளோதான். அதாவது இலை போடுறோன்றதுனால எக்ஸ்ட்ரா ஒரு வடை, அப்பளம், பாயாசம்னு சொல்லிட்டு செஞ்சிடும். குக்கிங்கெல்லாம் முடிஞ்சோன்னா பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து அதாவது வீடு க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நம்ம இந்த வேலை தான் பார்க்க போகிறோம். அதாவது பூஜை வேலை பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கோலம் சுத்தமாக போட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே கோலம் ஸ்டார் கோலம் மட்டும்தான். அது கோலம் லிஸ்ட்டில் வருமானு கூட எனக்கு தெரியல இது வரைக்கும். அந்த ஒரே ஒரு ஸ்டாரை தான் நான் எத்தனையோ வருஷமாக போட்டுன்னு இருக்கிறேன். எனக்கு வேறு எந்த கோலமும் போட தெரியாது. அண்ட் எந்த பூஜையாக இருந்தாலும் சரி எங்கள் வீட்டில் இந்த கோலம் தான் இருக்கும். இதை பார்த்தாலே சொல்லியெல்லாம் நான் தான் போட்டிருக்கேன்ட்டு. ஏன்னா எங்கள் அம்மா போட்டாங்கன்னா வேறு எதனா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கம்பி கோலம்லாம் போட தெரியும். எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே கோலம் இது அந்த ஸ்டார் கோலம் போடுவாங்க இல்லையா, அவ்வளோ அது 2 தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளாட்டுன்றதுனால போட வேண்டிய அவசியமே முக்கால்வாசி நேரம் இருக்காது. அதுவே ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். நான் யோசிச்சுட்ருக்கேன் பேசாமல் ஸ்டிக்கர் எதனா வாங்கி ஒட்டியலாமான்னு கூட யோசிச்சுட்ருக்கேன். நிறைய பேர் அந்த மாதிரிலாம் ஒட்டக்கூடாது, ஏன்னா ஒரு சில இதுக்கு கோலமே போடக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் அதை ஒட்டாமல் இருக்கேன். இல்லைனா இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு எதனா அந்த ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி ஒட்டியலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ அது எனக்கும் எந்த ஸ்டிக்கரும் கிடைக்கல. பார்க்கலாம், எதனா கிடச்சிதுன்னா வாங்கி ஒட்டிடுவேன் நான். அண்ட் மேக்கப் பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே என்னோடய டெய்லி வேர் மேக்கப் மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருந்தேன். நான் மேக்கப் வீடியோ எதுவும் எடுக்கலை. ஏன்னா அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல.
ஸோ எனக்கு வர டைம் வேறு ஆகிட்டு இருந்துச்சா, ஸோ அதனால் நான் சீக்கிரம் கிளம்பிட்டா போதும்னு சொல்லிவிட்டு கடன்னு கிளம்பிட்டேன். அன்றைக்கி உண்மையிலேயே மேக்கப் எப்படி ஃபினிஷ் ஆகிருந்துச்சின்னு கூட நான் சரியாக பார்க்கல. அதுக்கு எடுத்த வீடியோ தான் இது. நான் அதையும் வந்து இந்த கிளிப்போடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டேன். நான் கரெக்டாக கிளம்புற நேரத்துக்கு தான் வந்து வீட்டில் தீபாரதை நல்லா காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நான் போய் டக்குன்னு வந்து மெட்ரோவில் ஏறிட்டேன். வர வர வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது. அதாவது குளிச்சுட்டு போனா கூட சரி திருப்பி குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது. அந்தளவுக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மேக்கப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ யூஸ் பண்ணுற செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க செட்டிங் ஸ்ப்ரே தான். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. மேபி நான் அடுத்த வீடியோவில் எதுனா வந்து அது என்ன செட்டிங் ஸ்ப்ரேன்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம்லலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா லோரியல் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச், ஏன்னா அது ஒரு 8 to 1000 கிட்ட, ஒரு 800 to 1000 கிட்ட வரும் அதோட ரேஞ்சு. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு அரௌண்ட் ஒரு 300 தான் வரும். பட் ஆனால் சூப்பராக இருக்குது செட்டிங் ஸ்ப்ரே. இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முடியெல்லாம் அப்படியே வேர்த்து போய் மொத்தமாக அப்படியே எண்ணெய் தேய்ச்சி வழித்து வாரினா மாதிரி ஆகிடும் என் முடியே. அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எனக்கு ரொம்ப ஸ்வெட்டிங் ஏற்கனவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எனக்கே வந்து அந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து அதாவது அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டிங் ஸ்ப்ரே சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கு பார்த்திங்கன்னா மெட்ரோவில் ட்ராவல் பண்ணும்போது நான் ஒரு 2-3 வீடியோ எதனா முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே அண்டர் கிரவுண்டில் போயிடும், சிக்னல் இருக்காது. நான் வந்து யூடியூப்பில் இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எதனா ஒரு மூவியோட ஸ்டோரியை வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2-3 சேனல் இருக்குது. நான் அந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு தான் கேட்டுட்டு வருவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தமிழ் வாய்ஸ் ஓவர்ன்ற யூடியூப் சேனல் வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து சீரீஸே கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் என்ன தான் வந்து டிவியில் பார்த்தாலும் சரி, நான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது எதனா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கும் போதெல்லாம் நான் வந்து கேட்பேன். ஏன்னா அப்படி தான் எனக்கு டைம் போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா ட்ராவலிங்கில் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி